ஹாப்பி ஃப்ரைடே மார்னிங் டு ஆல். இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் கேரளா ஸ்டைல் இறால் குழம்பு தான் செய்ய போகிறேன். ஸோ இறாலை நல்லா மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், வத்தல் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, தேங்காய். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் சேர்த்து இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரானை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்த பிறகு இதை நல்லா கிளறி விடலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரான்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் போனுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இதில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது. நம்மளோட இறால் நல்லா வதங்கியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த குழம்புக்கு எந்த விதமான புளியும் சேர்க்க தேவையில்லை. மாங்காய் சேர்க்குறதுனால புளி தேவையில்லை. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த காய்களை வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா ரெடி ஆயிருச்சு. ஸோ நம்ம காயெல்லாம் வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சுக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி விட்ட மசாலாலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம குழம்பு நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஸோ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். 2 காய்ந்த மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வெந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அருமையாக வருதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, சுவைக்கலாம், ருசிக்கலாம். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you soon.